We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 தொடங்கி 38 வரை. மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 தொடங்கி 38 வரை. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு சிசேரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஞானஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்திரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெளிந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் பீ டு காட். உங்களை மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் தலை வணங்கி இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் நல்ல பிதாவே, அவர் ஹெவன்லி ஃபாதர், வி தேங்க்யூ. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்டோம், வாசிப்பதை கேட்டோம். இந்த நேரத்துக்கு கூட ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையை ஆராய்ந்து பார்க்குற நேரத்தில் ஆண்டவரே, உமது நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு மேலே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பலனும் உமது ஆரோக்கியமும் அவர்கள் மத்தியில் இருக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது வார்த்தை மூலமாக இவர்களை பலப்படுத்தும், உமது பிரசனம் மூலமாக இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கென்று நம் சிறந்த வகையில் ஜீவிக்கவும் சேவிக்கவும் இவர்களை வழி நடத்தும். இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு, the title of today's message is, Who is Jesus to you? இயேசு உங்களுக்கு யாராக இருக்கிறார்? Who is Jesus to you? நீங்கள் மார்க் 8ஆம் அதிகாரம் வசனம் 27 38 வரை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். You would have heard the text being read from Mark chapter 8 verses 27 to 38. Here Jesus is asking some important questions to the disciples. இயேசு இங்கே சில முக்கியமான கேள்விகள் அவர் சீஷர்கள் மத்தியில் கேட்கிறார். இந்த வசனங்கள், இங்கே காணப்படுகிற இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் இதில் நமக்கு சில
ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. we can derive some good understanding on following Jesus and who Jesus is from these verses. And so these verses, because they are so important, they are also found in Matthew 16 and in Luke 9. இந்த வசனங்கள் முக்கியமாக இருக்கிறதுனால் அது மத்திய 16வது அதிகாரத்திலையும் லூக்கா 9வது அதிகாரத்திலும் அதே வசனங்களை நாம் காண்கிறோம். அதே சம்பவத்தை குறித்து கூட நாம் வாசிக்கிறோம். அங்கே இயேசு அவரோட ஜனங்கள் மத்தியில் கேள்விகளை கேட்கிறாரு. அதோட அடிப்படை, இயேசு உங்களுக்கு யாராக இருக்கிறார்? Who is Jesus to you? It is not uncommon to hear people say, He is my Savior, He is my Lord, He is my God, He is my everything. இயேசு உங்களுக்கு யாராக இருக்கிறார் என்று கேட்கும்போது பொதுவாக வருகிற பதில் என்னவென்றால், அவர் என் இரட்சகராக இருக்கிறார், அவர் என் கர்த்தராக இருக்கிறார், அவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார், அவரே எனக்கு எல்லாம் என்று பொதுவாக இந்த மாதிரி பதில் தான் நமக்கு வரும். அது உண்மைதான். We generally get such a response, and that is true because Jesus is indeed God, He is indeed Lord. அவர் ஆண்டவராக இருக்கிறார், கர்த்தராக இருக்கிறார், அவர் தேவகுமாரனாக இருக்கிறார், அவர் மூலமாக தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. Only through Him we receive all goodness in life. But the test here is not on who He is. ஆனால் இந்த கேள்விகள் அவரை குறித்து, அவர் யார், எப்படிப்பட்டவர் என்ற குறித்து கேள்விகள் அல்ல. ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்றுதான் கேள்விகள் இங்கே காணப்படுகிறது. The test is not on who He is, rather whether we truly believe. How and our belief, our faith is being examined here. நம்மளோட விசுவாசம் இங்கே ஆராய்ந்து பார்க்கப்படுகிறது. There's a difference between just saying that you believe in Jesus and wholeheartedly believing Him. அவரை குறித்து சிலர் சொல்லுவாருங்க, அவரை விசுவாசிக்கிறேன், அவரை நம்புகிறேன் என்று பொதுவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பதிலுக்கும் உண்மையாக உள்ளத்தில் அவரை முழுமையாக நம்புகிறவர்களுடைய பதிலுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதனால 2 குறிப்புகள் உங்களுக்கு இந்த நாளில், அநேக குறிப்புகள் இருக்குது, ஆனால் 2 குறிப்புகளை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். There are many points we can derive from this passage, but I want to bring 2 points to you. The first is that we are to proclaim that Jesus Christ is the living Son of God. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது தான் முதலாவது குறிப்பாக இருக்கிறது. நாம் அவரை குறித்து அவரை முழுமையாக நாம் அறிந்து இருந்தால்தான், அவரை விசுவாசித்தால்தான் நாம் அவரை குறித்து அறிவிக்க முடியும். We can only proclaim Him, about Him, who He is, if we truly believe in who He is. And so Jesus wants to know what His people believe and what His disciples believe. ஸோ இயேசு விரும்புகிறார், அவர்கள் என்ன, அவருடைய சீஷர்களும் பொதுவாக ஜனங்களும் என்ன அவரை குறித்து சொல்கிறார்கள் என்று அவர் விரும்புகிறார். அதனால் அவர் இந்த கேள்விகளை கேட்கிறார். And so He asked these questions. In Mark chapter 8 verses 27 to 28. மார்க் 8வது அதிகாரம் 27லிருந்து 28 வரை வாசிப்பதை நாம் கேட்போமாக. பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அவர் சீஷர்களை பார்த்து அவர் கேட்கிறார், ஜனங்கள் அவரை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று. He wanted to know what the people said about him, and they replied that some said John the Baptist, some said Elijah, and some said one of the prophets.
சிலர் சொன்னார்கள் அவர் ஞானஸ்தான யோவானாக இருக்கிறார், எலியாவாக இருக்கிறார், தீர்க்கதரிசியாக இருக்கிறார் அப்படின்று சிலர் சொன்னார்கள். Some thought that Jesus was John the Baptist, because that he would bring national repentance in the whole region. சிலர் நினைத்தார்கள் அவர் ஞானஸ்தான யோவானாக இருக்கிறார், தேசம் முழுவதும் ஒரு மன திரும்புதலை கொண்டு வருவார் என்று அவர்கள் கருதினார்கள். சிலர் அவர்கள் நினைத்தார்கள் அவர் எலியா என்று, அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். Some thought that he's Elijah, who was famous worker of miracles. While some others thought that because he spoke the word of God, that he is a prophet. சிலர் அவர் ஆண்டவரோட வார்த்தையை பிரசங்கித்ததுனால அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று அவர்கள் நினைத்தார்கள். But the people who saw what he did and said didn't know much about him. இந்த ஜனங்கள் அவரோடு இருந்து கூட அவர்கள் இந்த வசனங்களுக்கு முன்பாக இருக்க வசனங்களை வாசித்து பார்த்தீங்க என்றால் அநேக அற்புதங்கள் இயேசு அவர்கள் மத்தியில் செய்தார், அநேக காரியங்கள் செய்தார். அவர்கள் மத்தியில் உணவு கொடுத்தார். ஒரு கட்டத்தில் 5000 பேருக்கு உணவு கொடுத்தார், இன்னொரு கட்டத்தில் 4000 பேருக்கு உணவு கொடுத்தார். அநேக அற்புதங்கள் செய்தாலும் அவர்கள் அவரை அறியாமல் இருந்தார்கள். Jesus did many things among the people. He did miracles. He fed the crowd. At least there's 2 occasions said where in one there was 5,000 people fed, and in another where there were 4,000 people fed. So they saw all this and they knew all this, but yet they did not know him. And this may be the condition of some Christians even today. இந்த நாளில் கூட, இந்த காலங்களில் கூட சில கிறிஸ்தவரோட நிலைமைகள் அப்படி இருக்கும். அவர்கள் இயேசுவோட அற்புதங்களும் நன்மைகளும் நாடி ஆனா அவரை அறியாமல் இருப்பார்கள். They may be seeking the work, the blessings of God, the blessings of Jesus, the miracles, the healings, the many good things, but they do not know him. That he is just a miracle worker, a good teacher, a prophet, servant of God. அவர் நல்ல குணமாக்குதல் செய்கிறவராக, அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார், நல்ல போதகராக இருக்கிறார், நல்ல தீர்க்கதரிசியாக இருக்கிறார், நல்ல ஆண்டவரோட சேவகனாக இருக்கிறார் என்று இப்படியாக கருதுவார்கள். ஆனால் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். Some even still think that Christ is still the baby in the manger. சில கிறிஸ்தவர்கள் அவரை இன்னும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் பிறந்த பிள்ளை போலாக இருக்கிறார் என்று கருதுகிறார்கள். And they do not know him. But the disciples knew him better. ஆனா அவரோட சீஷர்களோ அவரை நன்றாக அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் ஏறக்குறைய 2 வருடம் அவரோடு இருந்தார்கள். Because they were with him every day for about 2 years. And they saw everything that he did and they heard everything that he said. அவர் செய்த அனைத்தையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் சொல்லிக் கொடுத்தது அனைத்தையும் அறிந்திருந்தார்கள். அதனால் இயேசு அவர்களை நோக்கி இப்படியாக 29வது வசனத்தில் கேட்கிறார். And so he asked them a question in verse 29. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அவர் கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? And so he turned to his disciples and said, but who do you say that I am? And Peter answered, பேதுருவானவர் பதில் கொடுத்தார், நீரே கிறிஸ்துவாக இருக்கிறது. You are the Christ. Peter knew that the opinion of the crowd wasn't accurate. பேதுரு அறிந்திருந்தார் அந்த ஜனங்களோட ஆலோசனை எண்ணங்கள் சரியாக இல்லை என்று. ஆனா அவருக்கு தெரியும் இயேசுவானவர் ஒரு ஞானஸ்தானோட யோவானோட சிறந்தவர் என்று. Because Peter knew that Jesus was much more than John the Baptist. He was much more than Elijah. அவர் எலியாவை கூட இன்னும் சிறந்தவராக இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியோட அதிகமாக சிறந்தவராக இருக்கிறார். He was much more than a prophet. He is Jesus Christ,
த மசாயா, அவர் அறிந்திருக்கிறார் இவர் தான் மேசியா என்று. கிறிஸ்து என்று சொல்கிறார். கிறிஸ்து என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கிரைஸ்ட் மீன்ஸ் anointed one or savior or ரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால், அந்த பழைய ஏற்பாட்டில் அங்கே உள்ள ஜனங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விடுவிக்கிறவர் வருவார் என்று. in the Old Testament it has predicted a coming deliverer, chosen by God to redeem Israel. இஸ்ரேல் தேசத்தை விடுவிக்க ஆண்டவர் ஒரு விடுவிக்கிறவரை அனுப்புவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்துதான் அந்த யூதர்கள் ஜனங்கள் ஒரு மேசியா வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். And because the Old Testament says there will be a deliverer who will come, which you can read in Isaiah, then the people then called the deliverer who is coming as the Messiah. That is, that they were expecting a Messiah to come and to set them free. The Jews of Jesus, they expected the Messiah to redeem Israel by overthrowing the rule of the Romans and establishing an earthly kingdom. அந்த இயேசுவின் நாளில் இருந்த யூதர்கள் அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், ஒரு மெசியா வருவார், அவர் இந்த ரோமர் ராஜ்யத்தை ஜெயம் கொள்வார், அதே நேரத்தில் இந்த பூமியை அரசாளுவார், அங்கு எங்கும் சமாதானம் இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு வீரராக வருவார், ஒரு ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். The Jewish people at this time, they expected that a king, a warrior will come and that he will overthrow the Roman Empire and that he will establish an earthly kingdom. It wasn't until after Jesus' resurrection that his disciples finally began to understand what the prophecies in the Old Testament really meant and that the Messiah would do. இயேசுவோட உயிர்த்தெழுதல் பிற்பாடுதான் அந்த சீஷர்களுக்கு புரிந்தது பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று. அதுக்கு முன்பாக அவர் சொன்னதை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. Jews generally believed that Jesus was from God but was not the Messiah that they were waiting for. அந்த நாளில் உள்ள இயேசுவோட நாளில் உள்ள யூதர்கள் அவர்கள் என்ன கருதினார்கள் என்றால், இவர் ஆண்டவரிடத்திலிருந்து வந்திருக்கிறாரு, ஆனால் இவர் மெசியா இல்லை, இவர் நாம் எதிர்பார்க்கிற அந்த மெசியா இல்லை, ஏனென்றால் இவரோட தோற்றமும் இவரோட வழிநடத்தலும் நாம் எதிர்பார்க்கிற பிரகாரம் அல்ல என்று அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். The people believed that Jesus was from God, but he was not the Messiah because he did not fit the picture that they had of the expected Messiah. But for Peter and the other disciples, the understanding came over time. பேதுருக்கும் மற்ற சீஷர்களும் இயேசுவோட கூட இருந்த நாள் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இவர்தான் மேசியா, இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொண்டார்கள். That they over time they understood he is the Messiah, he is the son of the living God, he is the Christ, இவர்தான் கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அது மத்திய 16வது அதிகாரம் 16-17 வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். But my Father who is in heaven revealed this to you. No man can fully be convinced unless God gives them the understanding. இயேசு கிறிஸ்துவை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரோட உதவி தேவைப்படுகிறது. அதுதான் மத்திய 11வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக.
சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். You cannot know God unless the Son reveals to you. குமாரன் வெளிப்படுத்தினால் மட்டுமே ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். And you cannot know the Son unless the Holy Spirit reveals to you. இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்றால் அவரோட பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடியும். Only when you know Jesus and believe in Him would you truly be able to proclaim that He is truly the Son of the living God. இயேசுவை பிரசங்கிக்கணும் என்றால், வெளிப்படுத்தணும், அறிவிக்கணும் என்றால், நாம் அவரை அறிவிக்கணும் என்றால் முழுமையாக அது அவர் தேவகுமாரன் அவர் கிறிஸ்து என்று அறிவிக்கணும் என்றால் அவரை முழுமையாக நம்பினால் மட்டுமே அது கூடும். Only when you believe fully, truly in Jesus will you be able to proclaim. The second point that I want to bring to you is that is found is titled Deny Yourself, Take Up Your Cross and Follow Him. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், உங்களையே மறுதலித்து நீங்கள் உங்களோட சிலுவையை எடுத்து அவரை பின்பற்ற வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்பாக இயேசு அவர் ஏன் இந்த அவரோட திட்டம் என்ன என்று அவர் வெளிப்படுத்துகிறார். Jesus declared, after having known that they believe in Him, He declares to them His mission. And we see that in Mark 8 verse 31. Mark 8வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். That He would suffer many things, be rejected and be killed, and after 3 days rise again. மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் தெளிந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. he will suffer, he will be rejected, he will be killed, and he will rise again. And he said that is his mission. And that was a shock to the disciples. சீஷர்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் மெஸ்ஸையா என்ற ஒரு விடுவிக்கிறவர் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இங்கேயோ இயேசு சொல்கிறார் அவர் கொல்லப்படுவார் என்று சொல்கிறார்கள். They were shocked because they expected a Messiah who is going to deliver them. But here Jesus was saying that he is going to be tortured, he is going to suffer, and he is going to be killed. They could believe in Jesus, but they could not accept his plans. அவரை விசுவாசித்தார்கள், ஆனால் அவர் சொல்கிற இந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இயேசு சொன்னார், அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு விலை உண்டு என்று. And therefore Jesus told them that if they wanted to follow him, there is a cost to follow him. And he said that in verse 34. 34வது வசனத்தில் அவர் இப்படியாக சொல்கிறார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். To deny himself, take up his cross and follow him. Jesus emphasized the importance of denying oneself and taking up the cross and following him. இயேசுவானவர் அவரை பின்பற்றுறதுல எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். தன்னைத்தானே வெறுக்க வேண்டும்,
சிலுவையை சுமக்க வேண்டும் என்று எடுத்து சொல்கிறார். And this is a real invitation from Jesus to follow him. இதுதான் உண்மையாக அவரை பின்பற்றும் ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. This is a real condition to follow him. You know, many people these days say they want to follow Jesus and they use different reasons for following him. But here Jesus says, if you want to follow him, you have to deny yourself and carry the cross. இந்த காலங்களில் அநேக சொல்லுவாங்க, நான் இயேசுவை பின்பற்றுறேன், நான் இந்த காரணத்தினால பின்பற்றுறேன், அநேக காரணங்கள் கொடுப்பார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்கிறார். What does deny yourself means? தன்னைத்தாமே வெறுக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? It is to refuse, to disown, to separate from yourself. உங்களோட சுயத்திலேருந்து நீங்கள் விலக வேண்டும், மறுதளிக்க வேண்டும். Everything submits to Christ. அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Give up everything to Christ. அனைத்தையும் கிறிஸ்துவில் கொடுக்க வேண்டும். Willing to release all relationship, ambition, desire and possessions. எல்லா பொருள்களையும் உறவுகளையும் நோக்கங்களையும் எதிர்கால திட்டங்களையும் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். It doesn't mean that God will take all this away from you. இதோட அர்த்தம் இல்லை ஆண்டவர் அனைத்தையும் உங்கள் இடத்துல இருந்து எடுத்துக்கொள்வார் என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த கொடுக்கிற உள்ளம் இருக்க வேண்டும். You know, it doesn't mean that God will just snatch everything away from you. But you must have the willingness, the heart of willingness to surrender everything to God. And that's what God desires. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Only those who are willing to do that will be able to follow him. அதை செய்கிறவர்கள் மட்டுமே அவரை பின்பற்ற முடியும். It becomes a way of life. அது அவர்களோட வாழ்க்கை முறையாக இருக்கும். They say no to sin and yes to the truth of God. பாவத்துக்கு இல்லை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரோட சத்தியத்துக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். And then you take up your cross. சிலுவையை சுமக்க வேண்டும். There is a price to pay to come to Christ. கிறிஸ்துவை பின்பற்றுவதில் ஒரு விலை உண்டு. And that willingness is what is important. அனைத்தும் ஒப்பு கொடுத்துட்டு அவரை பின்பற்றுத அந்த உள்ளமானது தான் முக்கியமாக இருக்கிறது. All suffering is not a cross. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுது என்று. எல்லாம் கஷ்டங்களும் எல்லாம் துயரங்களும் பிரச்சனைகளும் அது ஒரு சிலுவை என்று சொல்ல முடியாது. Even the wicked suffer. கொடுமை செய்கிறவர்களும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அநேகர் கிறிஸ்தவர்கள் அறியாதவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். அப்படி இருக்கையில் சிலுவை என்று சொன்னால் உன்னோட சிலுவை எடுத்து பின்பற்று என்று சொல்லையில் அதோட அர்த்தம் என்ன? What does it mean to carry your cross and follow Christ? It is suffering that comes because of the faithful connection to Christ. நாம் கிறிஸ்துவோடு ஒரு உறவு இருக்கும்போது, ஆண்டவரோடு ஒரு இருக்கும்போது, அது மூலமாக அநேக பாரங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும். அதைத்தான் இயேசு சிலுவை என்று எடுத்து சொல்கிறார். It is that which we suffer when because of our relationship with God. That is called the cross that we need to carry. We may not suffer for Christ much in this land. இந்த சிங்கப்பூர் தேசத்திலோ நாம் ஆண்டவருக்காக அநேக பாடுகள் படாமல் இருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் பார்த்தீங்க என்றால் சிலர் மரணத்துக்குள் கூட கடந்து செல்வார்கள். You know, we may not be suffering much for God in this land. But if you look worldwide, there are many who are even put to death because of their faith in God. Their suffering deepens and enriches us in Christ. அந்த கடினமான பாதை, அந்த கஷ்டமான காரியங்க கடந்து செல்லும் போது அதை நாம் இயேசுவில் இருக்கிற உறவை இன்னும் ஆழமாக படுத்தும். Man's way is the path to glory and power and blessing is without suffering and without pain.
மனுஷர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் மகிமையும் வல்லமையும் ஆசீர்வாதமும் எப்படி எந்த பிரச்சனை எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த பாரமும் இல்லாமல் அதை நான் பெற்றுக்கொள்ளணும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவரோட வழியை எப்படி என்றால் அது கஷ்டம் மூலமாக தான் வரும், அது பாரங்கள் மூலமாக தான் வரும். But God's way is through suffering. It comes, all your glory, all your power, all your blessings come through suffering. He suffered, and so will all who choose to follow him. அவர் பாடுபட்டார், அதே போல தான் அவரை பின்பற்றவர்கள் அனைவரும் பாடுபடுவார்கள். This is the Jesus path to glory. இதுதான் இயேசுவோட வழியாக இருக்கிறது. To those who are suffering believers, he is saying, this is the path to glory and Jesus is your model. இந்த நாளில் நீங்கள் பாடுகள் பட்டு கொண்டே இருக்கிறீர்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் பாடுபட்டு கொண்டே இருக்கிறீர்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் கிறிஸ்துவின் வழி, கிறிஸ்து தான் உங்களுக்கு உதாரணமாக இருக்கிறார் என்று எடுத்து சொல்கிறார். மத்திய 5வது அதிகாரம் வசனம் 11-12 வாசிப்பதை கேட்போமாக. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. This is a difficult invitation. இந்த அழைப்புதல், இயேசு அவரை பின்பற்ற சொல்கிற இந்த அழைப்புதல் ஒரு கடினமான ஒரு அழைப்புதலாக இருக்கிறது. The way to glory is through suffering and through the cross. மகிமை பெற்றுக்கொள்ளணும் என்றால் அது பாடுகள் மூலமாகவும் நாம் சிலுவை சுமந்து தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். Since he is suffering, so will you. அவர் பாடுபடுறதுனால் நாமும் பாடுபட அவசியமாக இருக்கிறது. மார்க் 8வது அதிகாரம் 36-37 இப்படியாக சொல்கிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? உங்களோட ஜீவனுக்கு ஈடாக நீங்க என்ன கொடுக்க முடியும்? What can you give in return for your soul? How precious is your soul? உங்களோட ஜீவமானது எவ்வளவு விலை உள்ளதாக இருக்கிறது. What Jesus is asking for us is to demonstrate our belief in action. நம்மளோட விசுவாசத்தை அது செயல் மூலமாக காட்ட இயேசு நம்மை பலப்படுத்துகிறார். And so the question that we have to ask is, who is Jesus to you? இயேசு உங்களுக்கு யாராக இருக்கிறார்? Do you believe that he is the son of the living God? அவர் பிதாவின் குமாரனாக இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிக்கிறீர்களா? Are you willing to follow him? அவரை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்களா? To deny yourself and to take up the cross. உங்களையே மறுதலித்து உங்களோட சிலுவை சுமந்து நீங்க பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்களா? These are the questions placed before all who want to know Jesus. இயேசுவை அறிந்து கொள்ளுவர்கள் அனைவருக்கு முன்பாக இந்த கேள்விதான் கேட்கப்படும். In fact, we answer this question every day by what we believe and do. நம்மளோட அனுதினமும் செய்கிற இந்த நம்மளுடைய காரியங்கள் செயல்கள் மூலமாக நாம் இந்த கேள்விக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். If you really believe Jesus is who he says he is, it will affect the way that we live. நாம் இயேசுவை உண்மையாக அவரை நம்பினோம் என்றால் நம்மளோட வாழ்க்கை முறை அது பிரகாரமாக இருக்கும். And so Jesus invites us to follow him wholeheartedly, not just his miracles, but for his message. ஆண்டவர் இயேசு நம்மை உண்மையாக அவரை முழு மனதுடன் பின்பற்ற நம்மளை ஊக்கு பண்ணுகிறார். அவரோட ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் அவரோட நற்செய்திக்காக. He invites us to deny ourselves and to take up our cross and follow him. A day is coming when we will be judged if we are ashamed of the gospel
or embraced it. ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில் நாம் அவரோட நற்செய்தியை பற்றி கொண்டோமா இல்லை அதை குறித்து வெக்கப்பட்டோமா என்று நியாயத்திக்கிற நாள் வருகிறது. அது மார்க் 8வது அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. ஆதலால் விபசாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். It is a clear invitation that Jesus is making to everyone, and one that requires a response. இது இயேசுவானவர் அனைவருக்கும் ஒரு அழைப்புதல் கொடுக்கிறார், அவரை பின்பற்ற. அதுக்கு நாம் மறுமொழி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்துக்கு கூட நம்ம தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளில் உமது வார்த்தை மூலமாக நீர் யார் என்று கருதுகிறோம் என்ற அந்த கேள்வியை நீ கேட்கிறீர். இயேசு உங்களுக்கு யாராக இருக்கிறார் என்று கேட்கிறீர்கள் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. Lord, we have to ask ourselves, who is Jesus to me? Who is Jesus? And am I willing to deny myself and to pick up the cross and follow? அவரை பின்பற்ற, என்னையே தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை சுமந்து அவரை பின்பற்ற நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்று கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இந்த நாளில் கூட ஆண்டவரே, உமது வார்த்தை மூலமாக மீண்டுமாக எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களால் முடியாது, ஆனால் உமது ஆவினால் நீர் எங்களை வழி நடத்தக்கூடும் ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே, வழி நடத்தும். இவர்கள் உம்மை பற்றி கொள்ளவும் உமது சுத்தம் பிரகாரம் ஜீவிக்கவும் வழி நடத்தப்படவும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இது அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone, and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.